வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறடி கேச சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, மீனாட்ட முத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. நீ சொல்லிதானே உங்க அம்மா என்ன பார்த்து பேசுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னங்க சொல்றீங்க? வேலை பார்க்குற இடத்துக்கு நான் எதுக்குங்க அவங்கள வர சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. அவங்க சொல்லலைங்க, நீங்க என்ன விஷயம்னு சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. சீதாவை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருந்தாங்க. சீதா அந்த அருணை கல்யாணம் பண்ணலன்னா கல்யாணமே வேணான்னு சொல்றாளாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்ன பண்றது, அவ தான் லவ் பண்ணிட்டாள அப்படின்னு சொல்றாங்க மீனா. அம்மா, அவங்க என்ன பல வருஷமா லவ் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. சீதாவை நான் தான் வளர்த்தேன், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியலன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன பண்றது, இங்க எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவு தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுவே எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் முக்கியம்னு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. எந்த ஒரு அப்பாவும் தப்பான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க தன்னோட மகளை அப்படின்னு சொல்றாரு முத்து. உங்க அப்பா ஆவிட்ட வேணா பேசி பார்க்கலாமா, அவர் என்ன முடிவு சொல்றான்றது கேட்கலாமா அப்படின்னு சொல்றாரு முத்து. எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு ஒரு சாமியார் தெரியும், அவரு ஆவி கூட எல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்பனா அந்த சாமியார நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, நம்மளே அவங்க முடிவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கிடையில விஜயாவை பாக்குறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு அருணோட அம்மா வராங்க. என்னோட பையன் அருண் டிராபிக் போலீஸா இருக்கான், எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, ஊர்ல நிலம் இருக்கு, வீடெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. என் மகன் உங்க வீட்டு பொண்ண லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மருமகளோட தங்கச்சி சீதாவை தான் லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஆனா உங்க பையன் முத்து சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது அப்படின்னு முடிவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சீதாவோட அம்மாவும் எங்க மாப்பிள்ள சொல்றதை நாங்க கேட்போம்னு முடிவா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் உங்க பையன்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அருணோட அம்மா. விஜயா சொல்றாங்க, முத்துவன் நான் தான் பெத்தேனே தவிர அவன் என் பையன்லாம் கிடையாது, நான் சொல்ற பேச்ச அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்க பையனுக்கு என்ன இது 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அருணோட அம்மா. அப்புறம் எதுக்காக அந்த ஒண்ணுமில்லாத வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சாதாரண பூ கட்டுற குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு ஏன் இவ்வளவு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அருணோட அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன் விஜயா இப்படி எல்லாம் பேசுன அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. இந்த பூக்கட்டுற குடும்பத்துக்கு அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் மாப்பிள்ள அமையணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இந்த மாதிரி வசதியான இடத்துல எல்லாம் மாப்பிள்ள கிடைச்சிச்சுன்னா அந்த சீதாவோட அம்மா ரொம்ப ஆட்டம் ஆடுவா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நாளைக்கு மனோஜுக்கு வாயில போட்டிருந்த கட்டை பிரிக்கணும், நீ சொன்ன சாமியார் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா. முத்து வீட்டுக்கு இப்போ அந்த சாமியார் வந்துடுறாரு. முத்து மீனா சொன்ன சாமியார் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. யார் இவரு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மீனா தான்ப்பா வர சொல்லிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா அப்பாவோட ஆவிட்ட இவர் தான் பேச போறாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே ஸ்ருதி, ஆவி வரும்போது சொல்லுங்க, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற அப்படின்னு ரவி கேக்குறாரு. ஆவிய லைவா ஷூட் பண்ணா நமக்கு வீடியோ வைரல் ஆகும்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இப்படியாவது மீனா அப்பாவோட ஆவிய வர வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. என்னது, ஆவிட்ட பேசணுமா அப்படின்னு அந்த சாமியார் பயந்து போய் ஓடுறதுக்காக பாக்குறாரு. உங்க சக்தியை பயன்படுத்தி எப்படியாவது வர வச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. இந்த டைம்ல யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. மீனா அப்பாவோட ஆவிதான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. ஆனா கதவை திறந்தா அங்க பார்வதி நிக்கிறாங்க. நான் அனுப்பி வச்ச சாமியார் தான் இவரு அப்படின்னு சொல்றாங்க விஜயாட்ட. எதுக்குமா சாமியாரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னு அண்ணாமலை பார்வதிட்ட கேக்குறாரு. மனோஜுக்கு திருஷ்டி கழிக்கணுன்றதுக்காக விஜயா தான் கூப்பிட்டு வர சொன்னானே அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. இதுக்கிடையில இப்போ மனோஜோட கட்டை பிரிக்கிறாங்க, அவர் அம்மா அப்படின்லாம் சொல்லி பாக்குறாரு. சாமியார் அவர் கையில இருந்த சூடத்தை மனோஜோட வாயில போட்டு விட்டுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. சிறடி கேசே சீரியல் கொஞ்சம் போரிங்கா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. கதையில ஏதாவது ட்விஸ்ட் வச்சு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனா நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.